நான் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த வராகி அம்மனை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு திடீர்னு ஒரு டவுட் ரிலீஸ் ஆச்சு, யார் இந்த வராகி அம்மன், அவங்க என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லா, எதனால இவ்வளோ நாள் இல்லாத ஹைப் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய டவுட் வந்தது. அதை நான் சீரியஸாக எடுத்துட்டு நானும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் தான் நான் இந்த வீடியோவா எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் அந்த டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த கிளாரிட்டி வந்துடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ who is வராகி அம்மன்? வராகி அம்மன்னா யாரு? அவங்க என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லா? அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சப்த மாதால ஒருத்தவங்க, அதாவது அம்மனோட 7 வாரியர்ஸ்ல ஒருத்தவங்க அண்ட் மெயினான வாரியர். ஷீ வாஸ் அ கமாண்டர். வராகி அம்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே போர் ஃபேஸ்ல இருப்பாங்க. அவங்களோட ஐடென்டிட்டி அதுதான், போர் ஃபேஸ், அதாவது பன்றி முகம். உடம்பு ஹியூமன் பாடி மாதிரி இருக்கும். இது என்ன சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்த், ஸ்ட்ரென்த், இன்டெலிஜென்ஸ், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ரொம்ப மெயின் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. எதனால போர் ஃபேஸ், அதாவது பன்றி முகம், ஏன் பன்றி முகம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த மைண்ட்ல வந்தது. ஸோ அதை பத்தி கேட்கும்போது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லுக்ல தான் அது ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியும். பட் இந்த ஃபார்முக்கு ஒரு டீப் மீனிங் இருக்கு. போர்னு சொல்றது, அதாவது பன்றி முகம், எதுக்காகனா டர்ட்ல இருந்து கூட பேர்ல எடுக்கிற பவர் இருக்கான். அதோட மீனிங் என்னன்னா, உங்க லைஃப்ல எப்படிப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் வராகி அம்மன் உங்க லைஃப்ல இருந்து கிளீன் பண்ணிடுவாங்களாம். இந்த ஃபார்ம் இந்துவோட புக்ஸ்ல ரொம்ப கிளியராகவே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அது இமேஜினேஷன் இல்லை. இஸ் வராகி அம்மன் ரியல்? நானும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன ஒரு பார்ட் தான் இது மித்தா இல்ல ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியா? வராகி அம்மனோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா 2000 3000 இயர்ஸ் ஓல்டு புக்ல எல்லாம் கூட மென்ஷன் பண்ணிருக்காங்க. லைக் ஸ்கந்த புராணம், தேவி பகவதம், அந்த மாதிரியான புக்ஸ்ல எல்லாம். அண்ட் ஏஷியன் கிங்ஸ், எஸ்பெஷலி சோலாஸ், பல்லவாஸ், அவங்க எல்லாம் இவங்களுக்காக டெம்பிளே ரைஸ் பண்ணிருக்காங்க. இஃப் a goddess exists for 3000 plus years, the multiple kingdom, multiple books and multiple state, அப்படின்னா இதெல்லாம் மித்துன்னு சொல்ல முடியுமா? People have believed, worshipped, experienced energy for centuries. So Varahi Amman is a spiritual reality, a Shakti form, mythical character இல்ல. ஸோ சரி, அவங்கள பத்தி தெரிஞ்சிருச்சு, அவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்களோட ஒர்க் என்ன, அவங்களோட ரோல் என்ன, வாட் ஷி ஆக்சுவலி டஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வராகி அம்மன் இஸ் நோன் ஃபார் நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ண, பிளாக் மேஜிக், அதாவது திருஷ்டியை பிரேக் பண்ண, எனிமீஸை காம் பண்ண, அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸை ஸ்டாப் பண்ண, நைட்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்க, வெல்த் அண்ட் லைஃப் ஸ்டெபிலிட்டி பண்றதுக்காக இவங்க ஒரு ப்ரொடெக்டர்னு கூட சொல்லலாம். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. எதனால இவ்வளோ நாள் இருந்த அதே கடவுள் தானே இப்போ இருக்காரு? எதனால இப்போ அவங்களுக்கு ஹைப் அதிகமாச்சு? பிகாஸ் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நிறைய பீப்புள்ஸ் நெகட்டிவ் எனர்ஜியோடையும் ஸ்ட்ரெஸ்ஸோடையும் போலாவிட்டே இருக்காங்க. அண்ட் நிறைய இப்போ சோசியல் மீடியால நைட் பூஜா பத்தின வைரல் வீடியோஸ்லாம் இருக்கு. டிவோட்டீஸ் எல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும் போதுதான் இவங்க யாருன்ற ஒரு ஹைப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ பீப்புள்ஸ் எல்லாம் இவங்களை வர்ஷிப் பண்றது மூலமா நம்மளுக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத நம்புறாங்க. இத்தனை நாள் நம்ம எல்லாமே சைலண்டா இவங்களை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ சோசியல் மீடியா ரொம்பவே அவேக்ல இருக்கிறதுனால நிறைய பேர் அதை பத்தின வீடியோஸ் போட்டிருக்கிறதுனால அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு. அவ்வளவுதான் இதோடைய ஹைப். இவ்வளோ நேரம் நம்ம பாசிட்டிவ் சைட் பேசினாலும் நிறைய பேரோட மைண்ட்ல நெகட்டிவ் சைடும் வரும். அதாவது இவங்க நிறைய பேர் சொல்றாங்க இவங்க ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இல்ல. இந்த கொஸ்டினை நிறைய பேர் யோசிப்பாங்க. நிறைய பேர் நாங்க கான்வர்சேஷன் போகும்போதே நிறைய பேர் அதை பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது நெகட்டிவிட்டிக்கு டேஞ்சரஸ், பட் நாட் ஃபார் டிவோட்டீஸ். நிறைய பேர் சொல்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான வழிபாடு இருக்கணும், ரொம்ப பயமா இருக்கும் இவங்களை பார்த்து, அப்படிலாம் எதுவுமே இல்லை. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்துவோட டெக்ஸ்ட், அதாவது இந்துவோட புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட இதை பத்தி எதுவுமே கிடையாது. இவங்களோட ஃபார்மே ஒரு மதரி ஃபிகர் தான். ஸோ பயம் வேணாம். சரி, ஓகே,
இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இவங்க எப்படி நம்ம வந்து வழிபாடு பண்ணணும், அதாவது எப்படி வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒயிட் கலர்ல ஏதாவது ஒரு ஃப்ளார் வாங்கி வச்சு நெய் தீபம் ஏற்றி ஏதாவது ஸ்வீட்ஸ் வந்து படைச்சு அவங்கக்கிட்ட மனசார நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும். ரொம்ப பெரிய வர்ஷிப்லாம் எதுவுமே இல்லை. சும்மா ஒன்றும் வராகி அம்மன் வந்து இப்போ வைரல் ஆகலை. பழைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஓல்டு டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்ஷியன் கிங்ஸோட பிலீஃப் இது எல்லாமே வந்து இந்த வராகி அம்மன் கிட்ட இருக்கு. இவங்களை பத்தின கிளாரிட்டி கொஞ்சம் இப்போ வந்திருக்கு அண்ட் உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மறக்காம வந்துடும். ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி டவுட்ஸ்லாம் டெய்லியுமே நம்ம லைஃப்ல வந்துட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோல நான் வந்து பார்க்குறேன். பாய்.